நான்லாம் 2015 சிக்காகோவில் இருக்கிற போது ஒரு வாரம் தங்கியிருந்தேன். நான் தங்கின ஹோட்டலையும் பக்கத்தில் ஒரு ரூமில் அவர் ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரன்னு நினைக்கிறேன், அப்புறம்தான் தெரிஞ்சது. காலையில் 6 மணிக்கெலாம் காஃபி ஷாப்பில் உக்காந்தோம்னா 2 பேரும் முதல்ல என்னை பார்த்து ஹாய் அப்படின்னு ஒரு போட்டு ஒரு புன்னகையை காட்டுவார். எல்லை தாண்டிய ஒரு மொழி உலகத்தில் உண்டு என்றால் அது புன்னகை என்கிற மொழி தான். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லை கிடையாது, இனம் கிடையாது. அவரை நான் பார்த்து சிரிப்பேன், என்னை அவர் பார்த்து சிரிப்பார், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கவும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது நல்ல பண்பாடாக இருக்குதுன்னு சொல்லி இதை நம்ம ஊர்லேயும் செயல்படுத்தலான்னு சொல்லி மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டில் இறங்கி ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலை எப்போ வரும் நினச்சிருந்தவன் தூங்கி எழுந்து 6:30 மணிக்கெலாம் வெளியில் வந்து எதிரில் வந்தவரை பார்த்து சிரித்தேன். என்ன சிரிக்கிற மாதிரி இருக்கிறேண்ணா நான்? என்னை பார்த்தா சிரிப்பாக வருதா உனக்கு? என்ன நினச்சிங்கிறேன்னா, ஆஹா இது நம்ம ஊருக்கு ஒத்து வராது. இல்லை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் போகணுமே. நான் விளையாட்டு சொல்ல தம்பி, இது உண்மை.